இன்னைக்கு நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் வேர்ல்டு ஃபினிஷ்ட் அந்த காமிக்கோட இஷ்யூஸ் அவனை தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காம இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் இஷ்யூல டைம் ட்ராவல் பண்ணும்போது பேரியர் வழியாக கடந்த காலத்தில் தொலைஞ்சு போன ராபினை தேடி போவாங்க. அதுக்கப்புறம் பேட்மேன் சூப்பர்மேனும் கடந்த காலத்தில் தொலைஞ்சு போன ராபினை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதோட லாஸ்ட் இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பூமியை விட்டு பல மில்லியன் தூரத்தில் தள்ளி இருக்க தூம்டு பிளானட் அப்படின்னு ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அந்த பிளானட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு. அங்கே வாழ்ந்துட்டு இருக்க டெஸ்பரேட் சயின்டிஸ்ட்ல ஒரு ஃபேமிலி அவங்க பையனை ஒரு ஷிப்ல ஏற்றி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க பிளானட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சூப்பர்மேன் குழந்தைய கிரிப்டோனியன் பிளானட்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதே மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்க பிளானட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். அதனால சூப்பர்மேன் குழந்தையா இருக்கும்போது அவரை ஒரு ஷிப்ல ஏற்றி பூமிக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்கப்புறம் கிரிப்டோனியன் பிளானட் ஒரே அடி அழிஞ்சிடும். ஒருவேளை கிரிப்டோனியன் பிளானட் அழியாம இருந்திருந்தா சூப்பர்மேன்ற ஒருத்தர் நம்ம பூமிக்கு வந்திருக்க மாட்டாரு. சூப்பர்மேன்ற ஒருத்தர் நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சூப்பர்மேன் எப்படி அவங்க இருக்கிற உலகம் அழியும் போது இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரோ அதே மாதிரி தான் டூம்டு பிளானட் அழியும் போது அந்த பிளானட்ல உள்ள ஒருத்தரை வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஷிப்ல இருந்துட்டு அவரோட பிளானட்டை பார்க்கும்போது அந்த பிளானட் வெடிச்சு மொத்தமாவே அழிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அவர் இந்த ஷிப்ல இருந்துட்டு நம்ம பூமிக்கு வந்து சேர்ந்துறாரு. அப்ப காத்தம் சிட்டில நியூஸ்ல வானத்தை பொழந்துட்டு மிஸ்டீரியஸா ஒரு ஷிப் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. அது ஏலியன்ஸா கூட இருக்கலாம். அதனால மக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு காத்தம் சிட்டி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் சிட்டி நியூஸ்ல இந்த உலகமே அதை தான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம விமானப்படை முழு தயார் நிலையில இருக்காங்க அப்படின்னு சென்ட்ரல் சிட்டி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யூடியூப்ல ஒருத்தர் வானத்துல இருந்து யாரு வேணா வரலாம், லீஜன்ஸ் ஆஃப் தூமஸ் இந்த ஏலியன்ஸ் கூட இதுல வரலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கிளார்க் பேசுறத பார்த்துட்டு அவரோட கண்ணாடியை கழட்டிட்டு சூப்பர்மேன் மாதிரி அங்க இருந்து கிளம்புறாரு. வானத்துல ஏற்பட்ட பிளவை நோக்கி ஏகப்பட்ட ஜெட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஜெட்ல பேட்மேனும் ராபினும் போயிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி டூம்டு பிளானட்ல இருந்து அனுப்பப்பட்ட ஷிப் வந்துட்டு இருக்கு. அந்த ஷிப் அவங்க ஜெட்டை கிராஸ் பண்ணி பூமியில வந்து மோதுறதுக்காக ரொம்பவும் வேகமா வந்துட்டு இருக்கு. அப்ப சூப்பர்மேன் அந்த ஷிப்பை தடுத்து நிறுத்தி சேஃபா ஒரு இடத்துல அந்த ஷிப்பை லேண்ட் பண்ணிடுறாரு. பேட்மேனும் ராபினும் பறந்துட்டு இருந்த அந்த ஜெட்ல இருந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஷிப்புக்குள்ள டூம்டு பிளானட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்கான். அவன் சூப்பர்மேன் பேட்மேன் ராபின் எல்லாரையும் பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன் நீங்க எல்லாம் யாருன்னு கேட்கறான். அதுக்கு சூப்பர்மேன் நீங்க இருக்கிற பிளானட் பேரு என் பேரு கலால்னு சொல்றாரு. அப்ப ராபின் இவர் பேர் தான் சூப்பர்மேன், இவர் பேரு பேட்மேன், என் பேரு ராபின் அப்படின்னு அந்த டூம்டு பிளானட்ல இருந்து வந்தவங்கிட்ட எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்காக என் பேர் டேவிட் சிக்கேலா, என்னைய பல மில்லியன் தூரத்துல உள்ள டூம்டு பிளானட்ல இருந்து என்னோட அப்பா அம்மா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அப்ப சூப்பர்மேன் அவங்க எங்க இருக்காங்க, நாங்க அவங்கள பாக்கலாமான்னு கேட்கிறாரு. அதுக்காக இல்ல உங்களால அது முடியாது, எல்லாரும் இறந்துட்டாங்க, என் உலகம் வெடிச்சு என் மக்களும் அதோட அழிஞ்சிட்டாங்க, நான் அங்க இருந்தா மத்தவங்கள மாதிரி இறந்து போயிருவேன்னு என்னோட அம்மா அப்பா என்னை எங்க அனுப்பிட்டாங்க, ஆனா அவங்க அந்த உலகத்தோடய சேர்ந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்ப ராபின் அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும்னு அவன் மேல கைய வச்சு கவலைப்படாத டேவிட், நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம், நீங்க பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு அவன் உடம்பு ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுது. அவன் மேல கை வச்சிருந்த ராபின் சுடுதுன்னு கத்திட்டு அவன் மேல இருந்து கையை எடுத்துடுறாரு. அவன் ரொம்ப ஹீட் ஆனதுனால அவனை சுத்தி இருக்க மரங்கள்லாம் எரிய ஆரம்பிக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்றான். அப்படியே அவனை தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கிறான். அப்ப சூப்பர்மேன் அவங்கிட்ட டேவிட் உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்காக என்னால இந்த தீயை அணைக்க முடியல, யாராவது ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்றான். அப்ப சூப்பர்மேன் அவங்கிட்ட டேவிட் இது உன்னோட பவர்ஸ் தான், அமைதியா பொறுமையா மூச்சு விடு சரியாயிடுன்னு சொல்றாரு. அதுக்காக சரி நான் பொறுமையாவே மூச்சு விடுறேன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து பொறுமையா மூச்சு விட ஆரம்பிக்கிறான். அவன் மேல எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நார்மல் ஆயிடுறான். நார்மல் ஆனதும் சூப்பர்மேன் கிட்ட எனக்கு என்னாச்சு, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கறான். அதுக்கு சூப்பர்மேன் எங்க கூட வா, நாங்க அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் ராபினையும் டேவிட்டையும் தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப பேட்மேன் அவங்க கிட்ட நீங்க கிளம்புங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்து ஜெட்ல அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சூப்பர்மேனை தான் காமிக்கிறாங்க. சூப்பர்மேன் ராபினையும் டேவிட்டையும் தூக்கிட்டு அண்டோர்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அங்க இருக்க சயின்டிஸ்ட் ஒரு சில பேர்கிட்ட சூப்பர்மேன் டூம்டு பிளானட்ல இருந்து வந்த டேவிட்டை பத்தி நடந்ததெல்லாம் சொல்லி அங்க இருக்க சயின்டிஸ்ட் கிட்ட அவனை செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அவங்களும் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு அங்க இருந்த சயின்டிஸ்ட்ல ஒருத்தர் சூப்பர்மேன் கிட்ட அவன் வாழ்ந்த உலகத்துல சூரியன் இருந்துச்சான்னு தெரியல, ஆனா நம்ம பூமியில இருக்கும் போது இவன் உடம்புல உள்ள செல்ஸ் சூரியன் ரொம்ப பாதிக்குது, அதனாலதான் அவனோட உடம்பு ரொம்பவே ஹிட் ஐத்தி பிடிச்சி எரியிற நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு சூப்பர்மேன் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சூப்பர்மேன் அதை தடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் முடியும்னு சொல்லிட்டு அவனுக்காக ஒரு ஷூட்டை கொண்டு வராரு. இதுதான் எங்க நாட்டோட கண்டோரியன் ஷூட், இதை யாராலையும் எதாலையும் அழிக்க முடியாது, இந்த ஷூட் உங்களை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த ஷூட்டை கொடுக்குறாரு. அவன் அந்த ஷூட்டை வாங்கி பார்த்துட்டு இதை எப்படி போடுறதுன்னு கேட்கிறான். அப்ப ராபின் அவனுக்கு அந்த ஷூட்டை போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட உதவி பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு டெலிபோர்ட் மூலமா அந்த இடத்துல இருந்து பேட்மேனோட இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பேட்மேனும் சூப்பர்மேனும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க இருக்க இடத்துக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்குது. அப்ப ராபின் டேவிட் கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் வந்த இடத்துக்கு டேவிட்டை கூட்டிட்டு வந்து இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ் டீன் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதோட கட் பண்ணி எல்ஸ்வேர்ன்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க வயசான ஒருத்தர் உயிர் வாழ்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் முன்னாடி சாப்பாடை வச்சுட்டு அவர்கிட்ட யாரோ உன்னை 3 வாரத்துக்கு மேல சாப்பாடே கொடுக்காம பட்னி போட்டேன், ஆனா நீ அப்பவும் சாகலன்னு அவர்கிட்ட யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் இறந்துடுறாரு. இவருக்கு இப்படி சாப்பாடே கொடுக்காம இவரை பட்னி போட்டு கொண்டது வேற யாரும் இல்ல, கீ மாஸ்டர் தான். கீ மாஸ்டர் இறந்தவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதோட இஷ்யூ 7 முடியுது. அடுத்து நடக்க போகுது அப்படின்றத அடுத்த இஷ்யூல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.